Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 554 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நீங்க கல்லூரி படிக்கும்போது நிறைய மெமரபிளான மெமரிஸ் இருந்திருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையில ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற தருணங்கள் எல்லாமே அந்த மெமரிஸை நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்க்கறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனா அதே கல்லூரியில உங்களுக்கு ஒரு அதிபயங்கரமான அமானுஷ நிகழ்வு நடந்து அந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து உங்களால் வெளியவே வர முடியல அப்படின்னா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லை நான் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கு பிரசாந்த் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருக்கு நடந்தது கிடையாது, ஆனால் அவருடைய நண்பர் சச்சினுக்கு நடந்த ஒரு நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வு 2013-14 காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. பிரசாந்த் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரை சேர்ந்தவர், சச்சின் வந்து பார்த்திங்கன்னா மைசூரை சேர்ந்தவர். ஸோ மைசூர்லேருந்து வந்து பெங்களூரில் ஒரு கல்லூரியில் தான் அவர் வந்து சேர்றாருங்க. ஸோ ரெண்டு பேருமே கல்லூரியில் தான் நெருங்கிய நண்பர்களாகவும் மாறுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டுழியத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சச்சின் வந்து ரொம்பவும் பப்ளியான ஒரு கேரக்டரா, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு, சச்சினை சுற்றி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌட் இருக்குமா, அதாவது இவங்க கூட இருந்தாலே நம்ம ஹாப்பியாக இருப்போம் அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் சச்சின். ஸோ இவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஃபினிஷ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த விடுமுறையெல்லாம் வரும் இல்லையா, ஸோ இவர் வந்து ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போயிட்டு திரும்பியும் வராருங்க. ஸோ திரும்பி வந்த சச்சினுக்கிட்ட லைட்டாக ஒரு சில சேஞ்சஸை வந்து நோட் பண்ணுறாரு பிரசாந்த். என்ன நோட் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் நார்மலாக இருந்த சச்சின் அதுக்கப்புறம் காதல் வயப்பட்டுட்டார் அப்படின்றது வந்து தெரிய வருதுங்க. யாரப்பா காதலிக்கிற அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அவங்க கிளாஸில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் வந்து காதலிக்கிறாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவருடைய நடவடிக்கை கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுது. அதாவது இது வரைக்கும் நண்பர்கள் தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சச்சினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய லவ்வர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஸோ அதனால நண்பர்களை வந்து ஒருத்தராக கட் பண்ணி விட ஆரம்பிச்சாருங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்ட், அந்த க்ளோஸ்னஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகுது. இது வந்து பிரசாந்துக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குதுங்க. ஏன்னா பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா சச்சினை ரொம்பவும் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்தார். எந்த ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துமே ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணக்கூடிய பர்சன் யாருன்னா சச்சின் தான். ஸோ அப்படிப்பட்ட சச்சினே வந்து பிரசாந்த் கிட்ட சரியா பேசாமல், அதாவது பேசுகிறாரு ஆனால் ஃபஸ்ட்டு மாதிரி பேசாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணிட்டு நகர்ந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ இதுவே இவருக்கு வந்து ஒரு மன வருத்தம் கொடுத்ததுங்க. இன்னொரு மன வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசங்களாம் சேர்ந்து ஜாலியாக சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது காலேஜ் டைமில் இதெல்லாம் பண்ணுவாங்க நார்மலாக. ஸோ அந்த மாதிரி இவங்க கேங் இருக்கும்போது சச்சின் தான் ஒரு மெயின் என்டர்டெய்னராகவே இருந்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஜாலியாக பேசுறது சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் சச்சின் வந்து நான்வெஜ் செம்மையாக சமைப்பாராங்க. ஸோ நிறையா பசங்க வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிற காரணத்தினால ஹாஸ்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து குக் பண்ணி கொடுப்பாராம், நான்வெஜ்லாம் குக் பண்ணி கொடுப்பாராம். அந்த சைட் டிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது சச்சினுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய தகப்பனார் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாருங்க. ஸோ இறந்து போனதுனால அவங்க ஊருக்கு போகிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ஊர்லேருந்து வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஊருக்கு போனாங்க. சச்சினும் அவங்க கூட போயிருக்காரு. போயிட்டு அந்த இடத்துல வந்து அந்த இறுதிச் சடங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் ஆகிடுறாரு. ஆனால் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்பவும் வெக்ஸாக இருக்கிற ஒரு காரணத்தினால அப்பா போன சோகத்தை தாங்க முடியாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேயே இன்னொரு 10-15 நாள் நான் இருக்கிறேன், நீ போ, முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இவர் வந்துடுறாருங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் அதிகமாக சேர்றாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் இவரால் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அதிகமாக பேச முடியல. ஸோ இது வந்து நண்பர்களுடைய கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குது. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத போது தான் எங்களுடைய ஞாபகம் உனக்கு வருது, கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்படியே எங்களை கட் பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்டு கூடயே போயிடுவேன், இது நியாயமா அப்படின்னு சொல்லி சச்சின் கிட்ட எல்லாருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிரசாந்துக்கு இந்த ஒரு தருணம் வந்து
பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணமாக இருக்குது. ஏன்னா இதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். தன்னுடைய நண்பன் தங்கிட்ட திரும்பியும் வந்து பழைய மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ சச்சினே வந்து பேசும்போது ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சண்டை போட்டு அவனை குவெஸ்டின் பண்ணி இந்த மாதிரிலாம் அவனை டார்ச்சர் பண்ணணும், ஃப்ரீயாக விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காருங்க. ஸோ இப்படியே ஒரு வாரம் போகுதுங்க. ஒரு வாரம் கழித்து சச்சின் திரும்பியும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபோன் பேச ஆரம்பித்து திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சம் அதிக நேரம் வந்து ஃபோன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ பிரசாந்த் வந்து சச்சினை கூப்பிட்டு சொல்கிறாரு, இது பார் ஒரு வாரம் நீ இருந்த, ஒரு வாரம் நண்பர்கள் கூட ஜாலியாக தான் இருந்த, இப்போ திரும்பியும் நீ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேச வேணாம், நீ யாருமே சொல்லலை, நீ பேசு, ஆனால் நண்பர்களுக்கும் ஒரு சில டைம் ஒதுக்கு, நண்பர்கள் எல்லாருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, உன்னுடைய குக்கிங்கை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாருங்க. சரிடா, இது நானுமே யோசித்தேன், என் சைட்லையும் தப்பு இருக்குது, நான் இதை வந்து சரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். சரிப்படுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், நீங்கள் நைட்டு வந்து பார்ட்டி பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு நான்வெஜ் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சச்சின் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே எல்லா நண்பர்களும் செம்ம ஹாப்பி. ஸோ சச்சினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சச்சினுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கனு மட்டன் அந்த மாதிரி எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. சமைக்க இவங்க வாசனை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூக்குது. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக சரக்கு அடித்து எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சச்சின் வந்து சாப்பிடல. ஏன்டா சாப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் வந்து எப்படி இருந்தாலும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ஃபோன் பேசணும், நான் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு இல்லையா, அந்த பார்க்கில் போயிட்டு உட்காந்து நான் பாட்டுக்கு பேசுகிறேன்டா, அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பிரசாந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டே வேணாண்டா, அந்த பார்க்கை பற்றி ஏதோ பேசிக்கிறாங்கடா, அந்த பார்க்குக்கு போகாத, வேணாம் இங்கே இரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அந்த பார்க்கில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா இருக்கா, டேஸ்ட் நல்லா இருக்கா அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்குறாரு. மச்சான் இதுதான் மச்சான் மிஸ் பண்ணோம், செம்மையாக இருக்குடா அப்படி இப்படின்ட்டு எல்லாரும் பயங்கர ஹாப்பி. எல்லாருமே சரக்கு அடித்து மட்டை ஆகிட்டாங்க. பிரசாந்தும் மட்டை. இவர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் வந்து சச்சினுக்கு ரொம்ப பிடிக்குமா, ஒரு 4 சிக்கன் லெக் பீஸை எடுத்துகிட்டு தனியாக பேக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதத்தை தனியாக பேக் பண்ணிவிட்டு இவர் அப்படியே ஃபோனை எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போய் உட்கார்றாருன்னா, அந்த பார்க்கில் 2 பெஞ்ச் வந்து இருக்குங்க. அந்த 2 பெஞ்சுமே வந்து பக்கத்தில் இருக்குது. எல்லா பெஞ்சுமே க்ளீனாக இருக்கும். அந்த 2 பெஞ்சு மட்டும் பயங்கர அழுகாக இருக்குது. இவர் வந்து யோசிக்கிறாரு, என்னடா இது எல்லா பெஞ்சும் க்ளீனாக இருக்குது, இந்த பெஞ்சு மட்டும் ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்குது, அழுக்காக இருக்குது, நம்ம வந்து இந்த பெஞ்சை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ நல்ல கேரக்டர். அழுக்காக இருக்கிற பெஞ்சை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா உட்காருங்க. உட்காந்து அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே இவர் என்ன பண்ணுறாருனா, சாப்பாடு ஓப்பன் பண்ணுறாரு. வாசனை, சிக்கனை ஓப்பன் பண்ணுறாரு. அளவுக்கு அதிகமான வாசனை. சிக்கன் குழம்பை எடுத்து ஊற்றி அப்படியே பெனஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சிக்கன் லெக் பீஸை கையில் எடுக்கிறாருங்க. கையில் எடுத்த உடனே இவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு நாய்ங்க, அப்படியே பால் வெள்ளை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலரில் ஒரு நாய் முன்னாடி வந்து உட்காருது. முன்னாடி வந்து உட்காந்து சச்சினியே பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இவர் அப்படியே சிக்கன் லெக் பீஸை கடிக்கிறாரு. அப்படியே சச்சினியே பார்த்துக்கிட்டு இருக்கு. வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவேளை எலும்பு தூக்கி போடுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கன் லெக் பீஸை வந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு எலும்பு தூக்கி போடுறாரு. ஆனால் எலும்பு தூக்கி போட்டாலும் அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து நகரவே இல்லை. சச்சினியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்குங்க. பார்த்துட்டு அப்படின்னு ஒரு உருவம் இல்லையா நாய், அந்த மாதிரி வந்து பண்ணுதுங்க. இது பண்ண உடனே சச்சினுக்கு பயப்படுறாரு. என்னடா இது நாய்க்கு கடிச்சு வச்சு தொலைய போது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி எழுந்துக்கும் போது அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, சச்சினை பார்க்காம இந்த பக்கம் காலியாக இன்னொரு பெஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த பெஞ்சை பார்க்குதுங்க. அந்த பெஞ்சை பார்த்து 5 பெஞ்சில் யாருமே இல்லை, அந்த பெஞ்சை பார்த்து திரும்பியும் அதே மாதிரி உரும ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி சவுண்டு, அந்த க்ரௌலிங் சவுண்ட் அப்படின்வாங்களே அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கொடுக்குதுங்க. அந்த சவுண்டை கொடுத்துட்டு திரும்பியும் சச்சினை பார்க்குது. திரும்பியும் சச்சினை பார்த்துட்டு ஒரு மாதிரி க்ரௌலிங்கான ஒரு சவுண்டு. இந்த சவுண்டை கேட்ட உடனே மாறி 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 இந்த நாய் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு. இவருக்கு ஒன்றும் புரியல. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்மளை தவிர இந்த பார்க்கில் வேறு யாருமே கிடையாது, நைட் ஆகிடுச்சு, நம்ம இங்கே இருக்கோன்றது இந்த நாய்க்கு தெரியுது, பக்கத்தில் யாருமே இல்லையே, அந்த பெஞ்சை பார்த்தும் ஏன் நம்மளை பண்ணுற மாதிரியே அந்த நாய் வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து இப்படி குத்த வச்சு உட்காந்துருக்கு. அதாவது 2 கால்களை வந்து ஃப்ரண்டில் வச்சு 2 கால்களை மடக்கி நாய் வந்து உட்காரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நாயினால் பின்னாடி போக முடியாது இல்லையா, ஏன்னா அது வந்து சீட்டட் பொசிஷன், உட்காந்துக்கிட்டு இருக்க பொசிஷன். அந்த நாயோடைய வாழை யாரோ பிடிச்சி இழுக்கும் போது அப்படியே ஒரு நாய் வந்து அப்படியே பின்னாடி போகும் இல்லையா உட்காந்துக்கிட்டே, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து பின்னாடி போக ஆரம்பிக்குதுங்க. இதை இவருடைய கண்களுக்கு முன்னாடி வந்து பார்க்குறாரு.
பார்க்குறாரு. சச்சின் இதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அதுலேயும் குறிப்பாக அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெஞ்ச் காலியாக இருக்கிற பெஞ்சை பார்க்குது, பின்னாடி திரும்பி பார்க்குது. ஒரு விதமாக அந்த நாயெல்லாம் துன்படுத்தினா ஒரு சவுண்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டு நாய் அழுகிறது வந்து இவர் ஃபீல் பண்ணுறாருங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு பாவம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலேயே நாய்க்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை இந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு எல்லாம் தெரியாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுட்டு கிளம்பிடுறாருங்க. கிளம்பிட்டு இவருடைய ரூமுக்கு வந்து போயிடுறாரு. போயிட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது, இவருடைய வண்டி இருக்குல்ல, இவருடைய வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டோடைய ரூம்ல விட்டுடுறாரு. ஏதோ ஒரு ஞாபகத்தில் பேசிக்கிட்டே இவருடைய ரூம் வரைக்கும் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி இவருடைய ஃப்ரெண்டோடைய ரூமுக்கு வந்து வராரு, அதாவது பிரசாந்தோடைய ரூமுக்கு வராரு. வந்து வண்டி சாவியை எடுத்துக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. சரி ஹெல்மெட் போட மறந்துட்டோமே, ஹெல்மெட்டை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டை போய் எடுக்கலான்னு போனால் ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹெல்மெட்டை கவுத்து வச்சிருக்காருங்க. ஹெல்மெட்டுக்குள்ளே வாயை விட்டு ஹெல்மெட்டில் வாந்தி எடுத்து வச்சிருக்கிறாப்புல மனுஷன். அட பாவிங்களா, பிக்காளி பசங்களா, எப்படா ஹெல்மெட்டை நான் இப்போ போட்டு போவேன்னு சொல்லி ஹெல்மெட்டை விட்டுட்டு சரி ஹெல்மெட் இல்லாமலே போவான், நைட் டைமில் யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வண்டி எடுத்துகிட்டு இவருடைய ரூமுக்கு வந்து கிளம்புறாருங்க. இந்த ரூமில் பிரசாந்தோடைய ரூம்லேருந்து சச்சினுடைய ரூம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. அந்த 2 கிலோமீட்டர் ரோடுமே வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்கும். 2 பக்கம் கொஞ்சம் நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ரோடுங்க. கரெக்டாக ஒரு மெதுவாக அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே, காற்று அடிச்சதுன்னா அந்த சவுண்டெல்லாம் அதிகமாக கேட்கும் இல்லையா அந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீயில். ஸோ அதனால் ஸ்லோவாக வந்து ஓட்டிக்கிட்டு இவர் வந்து பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காருங்க. இவர் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று இவருடைய காது பக்கத்தில் வந்து புஷ்ஷுன்னு இப்படி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காற்று இப்படி வீசின மாதிரி ஒரு ஃபீலிங் இவருக்கு வருதுங்க. அந்த ஃபீலிங் வந்த உடனே இவருடைய உடம்பெல்லாம் அப்படியே பயங்கரமாக புல்லரிக்குது. அப்படியே உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. சடன் பிரேக்கை போட்டு இவர் வந்து வண்டியை நிறுத்துறாருங்க. வண்டியை நிறுத்திட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாரு. ரோடே காலியாக இருக்குது. ரோட்டில் ஒரு வண்டியும் கிடையாது. டைமை பார்க்குறாரு 8 மணி. யோசிச்சு பாருங்கள், பெங்களூரில் 8 மணிக்கு ஒரு வண்டியும் இல்லை அப்படின்னாவே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்றதுனால ரோடே விரிச்சோன்னு இருக்குது. யாருமே வெளியே வரல. இவர் வந்து அப்படியே பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த 2 சைடும் மரங்கள் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த மரத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஓடுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்குதுங்க. சவுண்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. யாரோ பயம்புறுத்த தான் முயற்சி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரோ ஓடுறாங்க அப்படின்ற சவுண்டு கேட்குது. ஓடுறது வந்து இவரை விட்டு தூரமாக ஓடிக்கிட்டு இருந்தாங்கன்னா சவுண்டு வந்து அப்படியே போய் மறையும் இல்லையா, அந்த மாதிரி போய் மறையுதுங்க. சரி போயிட்டாங்க போல இருக்கே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய ரூமுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த சவுண்டு ஓடி போகிற சவுண்டு அப்படி போச்சுல, அப்படியே ரிவர்ஸாக இவரை நோக்கி ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இவரை நோக்கி ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்ட உடனே மனுஷன் என் வண்டியை முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே வண்டியை யூ டர்ன் போட்டுட்டு இந்த பக்கம் நம்மளுடைய ஃப்ரெண்டோடைய ரூமுக்கே போகலாண்டா அப்படின்னு சொல்லி யூ டர்னை போடுறாருங்க. யூ டர்னை போட்டுட்டு அப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. வண்டி நகர மாட்டேங்குது. அப்படியே அந்த சவுண்டு ஓடி வர சவுண்டு இருக்குல்லையா, அப்படியே தப்ப 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 தப்பன்னு ஓடி வர சவுண்டு கிளியராக கேட்குது. இவருடைய பக்கத்தில் வந்து அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீலுங்க. அப்படியே திரும்பியும் இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து ஒரு மூச்சு காற்று விட்டால் எப்படி ஒரு சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அந்த காற்று எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இவருடைய காதில் வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மாட்டியிருந்தார். அந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீயே ஆட்டோமேட்டிக்காக கலண்டி விழுகுதுங்க. அப்படியே கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. எடுத்து திரும்பியும் பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேட்ரி டெட், ஃபோனும் ஆஃப் ஆகிடுது. இப்போ இவர் யார்கிட்டையும் பேசவும் முடியாது, இவருடைய நண்பர்களுக்கும் கால் பண்ண முடியாது. இவர் யாருமே இல்லாத ரோட்டில் தன்னந்தனியாளாக நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத இவர் உண்மையாகவே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே வண்டியிலே உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. இவருடைய ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கரமாக ரேஸ் ஆகுது. அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் இவருடைய வண்டியோடைய பின் சீட்டில் யாரோ உட்கார்றது இவருக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குங்க. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், பின்னாடி யாராவது உட்காந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்க உட்காராங்கன்றது ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபீல் வந்து இருக்குது. கண்ணாடியில் எப்படியே பார்க்குறாரு, யாரா உட்காருறதுன்னு பார்த்தா கண்ணாடியில் யாருமே இல்லை. ஆனால் வண்டியோடைய சீட்டு அமுங்கிறத இவர் வந்து பார்த்துருக்காரு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து எப்படி விட்டுட்டு ஓடுறதா, இல்லை பயந்த மாதிரி காட்டினா இந்த அமானுஷங்களெல்லாம் அட்டாக் பண்ணுவோன்னெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயந்த மாதிரி காட்டுறதா, இல்லை பயப்படாத மாதிரியே நடிக்கிறதா. அப்படி பயப்படாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னா எவ்வளோ நேரம் தான் நானும் பயப்படாத மாதிரி நடிக்கிறது அப்படின்ற மாதிரி 1008 எண்ணங்கள் இவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குங்க. அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே பதற அடிக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு.
வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே இவருடைய நண்பர் பிரசாந்த் இருக்கார் இல்லையா, அவருடைய ரூமை நோக்கி போய்கிட்டே இருக்காருங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகுது. அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுதுங்க. வண்டியை நிறுத்திட்டு இவர் வந்து வண்டியிலிருந்து கீழே இறங்குறாருங்க. கீழே இறங்கும்போது திரும்பியும் அந்த காற்று அப்படியே இவருடைய காதுகளுக்கு பக்கத்தில் வந்து வருதுங்க. இவருடைய கையை பிடிச்சி யாரோ சர்றுன்னு இழுத்த மாதிரி இருந்ததுங்க. கையை பிடிச்சி இழுத்ததில் இவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மட்டமழகாக கீழே விழுகிறாருங்க. கீழே விழுந்தவர் அப்படியே கீழே விழுந்துட்டார், மயக்கம் போட்டார். அடுத்த நாள் கண் விழிச்சு பார்க்குறாரு. கண் விழிச்சு பார்த்தா இவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இவருடைய ரூமில் தான் இருக்கார். இவருக்கு சுத்தமாக தெரியல எப்படி இவருடைய ரூமுக்கு வந்தோம் அப்படின்ற எந்த விதமான ஒரு ஐடியாவும் இல்லை. ஒரு 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டயர்டாக இவருடைய ரூமில் தான் இருந்திருக்காரு. 2 நாள் கழிச்சு, அதாவது சாட்டர்டே சண்டே முடிஞ்சிருச்சு இல்லையா, மண்டே வந்து திரும்பியும் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா நண்பர்களும் காலேஜுக்கு வந்துடுறாங்க. இவருமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கு போகிறாரு. சச்சின் வந்து எப்பயுமே ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாராம். பயங்கர அவருடைய ஹைஜீன் கிளீன்லினஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் டக்கராக இருப்பாராம். இவர் வந்து காலேஜில் போயிட்டு உட்கார்றாரு. நண்பர்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயங்கர பேட் ஸ்மெல்லு. சச்சினுடைய ஃப்ரெண்டு கேட்குறாரு, டே என்னடா பல்லு விளக்க மறந்துட்டியாடா, பயங்கரமாக நாத்தடிக்குதுடா அப்படின்றாரு. ஓகே சாரி மறந்துட்டேன்ப்பா, பல்லு விளக்க லைட்டாக மறந்துட்டேன், நான் போய் பல்லு விளக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பாத்ரூமுக்கு போயிடுறாருங்க. பாத்ரூமுக்கு போயிட்டு ப்ரஷ் பண்ணி கோகல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளாஸில் உட்காராரு. அன்றைக்கி கிளாஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அட்டென்டிவாகவே இல்லை, ரொம்பவும் நார்மலாக தான் சச்சின் வந்து உட்கார்ந்துருக்காரு. பிரசாந்த் இதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அடுத்த நாள் சச்சின் நேற்று என்ன போட்டுட்டு இருந்தாரோ அதே ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு வர்றாரு. அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றாரு. நோட் திஸ் பாயிண்ட். ஏன்னா இது வரைக்கும் அவர் இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு பிரசாந்த் பார்த்ததே கிடையாது. எப்பயுமே டிப் டாப்பாக வருவாராம், அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வர்றாரு. அவர் உள்ளே வரும்போது ஒரு விதமான துர்நாற்றம் அடிக்குது. அவருடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சகிக்க முடியாமல் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கூட. ஆனால் நேற்றே வந்து வாயெல்லாம் பயங்கரமாக நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம், இன்னைக்கு சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு சைலண்ட்டாக இருக்காங்க. 3வது நாள் இவர் வந்து லேட்டாக தான் வர்றாரு கிளாஸுக்கு. டீச்சர் பாடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவர் கரெக்டாக வாசலில் வந்து நிற்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு துர்நாற்றங்க. அந்த என்டையர் கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே திரும்பி அங்கே பார்க்குது. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நாத்தம். ஒரு சாக்கடையில் விழுந்து நம்ம எழுந்து வந்தோம் அப்படின்னா எவ்வளோ அளவுக்கு நாத்தம் அடிக்கும், அந்த மாதிரி ஒரு நாத்தம் அடிக்குது. நாத்தத்தை பார்த்த உடனே டீச்சரே என்னடா ஏடா இப்படி பண்ணுற, 3 நாளாக ஒரே சட்டையை போட்டுக்கிட்டு இருக்க, என்னடா பிரச்சனை, ஏடா இப்படி குளிக்காம வரையாடா, இப்படியெல்லாம் வரமாட்டே, நீ என்ன இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன லூஸா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. திட்டிகிட்டு இருக்கும்போது வாயமுறியா இல்லையா அப்படின்றாருங்க. இந்த ஒரு சொன்னதுக்கப்புறம் அந்த கிளாஸே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சைலண்ட்டு. டீச்சர் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. ஏய் என்னடா குளிச்சுட்டு வாடா, க்ளீனாக வாயமுறியா இல்லையா, பேசக்கூடாது பேசுன கொன்றுவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நடந்து போகிறாருங்க. நடந்து போய் கரெக்டாக யார் பக்கத்தில் உட்காராரு அப்படின்னா பிரசாந்த் பக்கத்தில் உட்காராரு. இப்போ பிரசாந்தோடைய மனசெல்லாம் அப்படியே படப்படா நடிக்குது. கொய்யால் நான் ஏதாவது சொல்லலாமா சொல்ல வேணாமா, மிஸ்ஸையே வாய முறியாடி அப்படின்னு வேற சொன்னால், இப்போ நான் சொன்னா என்னை போட்டு அடின்னு அடிச்சிருவான் போல இருக்குதுன்ற பயத்திலேயே நாத்தம் தாங்க முடியாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நாத்தத்தில் முன்னாடி பெஞ்சில் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அந்த பொண்ணு வந்து வாமிட்டே வந்துச்சு, வெளியே போய் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே அந்த கிளாஸ் ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுறாங்க. சச்சின் அந்த கிளாஸில் சுத்தமாக கவனமாகவே இல்லைங்க. அப்படியே வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு விதமான ஒரு போஸ்டரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கையை வந்து அப்படியே டெஸ்க் மேலே இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே தலையெல்லாம் இப்படி ஆட்டுறாரு. ஆட்டிட்டு அப்படியே எங்கெங்கேயோ வேடிக்கை பார்க்குறாரு. பார்த்துட்டு திரும்பியும் மிஸ்ஸை பார்க்குறாரு. மிஸ் அப்படியே உத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. அப்படியே இந்த பக்கம் பிரசாந்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படின்றாரு. டேய் சிரிக்காதடா, பயமாக இருக்குடா, நீ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க விஷயத்தை பார்த்தாலே எனக்கு பதறுது, நீ வேற என் மூஞ்சிக்கு பக்கத்தில் வந்து சிரிக்கிறியாடா, நாத்த தாங்க முடியலடா அப்படின்லாம் மனசில் நினச்சிக்கிறாரு பையவுல. ஆனால் வெளியே சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு பயம், அவ்வளோ அளவுக்கு டெரர் ஆகிறார் சச்சின். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அன்றைக்கி நாள் முழுவதும் இப்படியே முடியுதுங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவர் காலேஜுக்கு வரல. பிரசாந்துக்கு ஒரு டவுட்டு, சரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சச்சினுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணி அம்மா என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்லாம் வந்து கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. நல்லா இருக்கேண்ணா, நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி என்னம்மா ஆச்சு சச்சின், என்னம்மா பிரச்சனை, அவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறானேம்மா அப்படின்னு. என்னது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறானா? ஆனால் கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆகிடுச்சு. 3-4 நாளாக என்கிட்ட சரியாக பேசவே இல்லை. நான் ஃபோன் பண்ணாலே எரிஞ்சு விழுறான், என்கிட்ட சண்டை போடுறான், என்னை திட்டுறான். இது வரைக்கும் என்னை திட்டினதே கிடையாது. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. வேறு யாராவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா அப்படின்றதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஏம்மா நீ வேணாம்மா, அவன் லவ் பண்ணுற ஸ்டேஜில் இல்லைம்மா. எந்த ஒரு பொண்ணு அவனை பார்த்தாலுமே வேணான்னு சொல்லி தெரிச்சு ஓடும். ஏன் நீயே பார்த்தாலும் வேணான்னு ஓடிடுவேன். அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாம்மா. டீச்சரை வந்து இந்த மாதிரி திட்டாமா கிளாஸில், அவன் மேலே பெரிய கம்ப்ளைண்ட்
கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. பிரின்சிபல் வந்து இப்போ அவனுக்கு டிசி கொடுக்கலாமா அப்படின்ற லெவலில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கும் ஒரு தலை சுற்றுது. ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரிலனா, நீங்கள் போயிட்டு அவன் ரூமில் தனியாக வேறு இருக்கான், இன்றைக்கி வேறு காலேஜ் வரலன்னு சொல்கிறீங்க, போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குதுங்க. ரொம்ப பயத்தோட பிரசாந்த் அவருடைய 4 நண்பர்களோட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து வெளியே போகிறாருங்க. வெளியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது காலேஜுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா சச்சின் நடந்து வராரு. நடந்து வர்றது எப்படி நடந்து வர்றாரு அப்படின்னா, நார்மலாக நடந்து வரல. நார்மலாக நம்மலாம் கை காலை வீசி நடந்து வருவோம்ல, கால் மட்டும் ஃபாஸ்ட்டாக வருதுங்க, கை இப்படியே வச்சு நடந்து வராருங்க. இதே மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு இப்படி நடந்து வந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி சச்சின் வந்து நடந்து வர்றாரு. டேய் என்னடா இவன் வித்தியாசமாக நடந்து வரானேடா. ஆனால் அவர் அங்கே நடந்து வரும்போது இங்கே நாற்றம் பயங்கரமாக குடலை பிடுங்குது. டேய் வர பயங்கரமாக நாற்றடிக்குதுடா, என்னடா இதுன்னா, ஏய் என்னடா என்ன தேடி வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சச்சின் வந்து கேட்குறாருங்க. ஏய் ஆமாடா, நீ காலேஜ் வரல, என்னதான் காலேஜுக்கெல்லாம் வர வேணாம், வா எங்கள் வீட்டுக்கு வா, ட்ரீட் வைக்கிறேன், சிக்கன் சமைச்சிக்கிறேன், சாப்பிட்றியா அப்படின்றாரு. டேய் என்னடா இவன் ஒன்றும் புரியலையடா, அன்றைக்கி சிக்கன் சமைச்சு கொடுத்துட்டு போனான், அன்றைக்கி நைட் என்னாச்சுன்னே தெரியல, அன்னிலேருந்து இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கானடா, இவன் வேற கூப்பிட்றான், கூப்பிட்டு நம்ம போகலை அப்படின்னா வேற ஏதாவது கடிச்சு வச்சுருவானோன்னு பயமாக இருக்குது, சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சச்சின் கூட வந்து போகிறாங்க. ஒரு 3 பைக் எடுத்துக்கிறாங்க. சச்சினோட சேர்த்து ஒட்டுமொத்தமாக 6 நண்பர்கள் அவருடைய ரூமுக்கு வந்து போகிறாங்க. பயத்தில் தான் போகிறாங்க. இருந்தாலும் ஒரு தைரியம் என்னென்னா, அவன் ஒருத்தன் தான் இருக்கான், நம்ம 5 பேர் இருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ண கூட அவனோட கையை காலை கட்டி போட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் இவங்க வந்து போகிறாங்க. கரெக்டாக அவருடைய ரூம், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து வாடகைக்கு எடுத்தார், அதாவது சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் வந்து வாடகைக்கு எடுத்திருந்தார். அந்த வீட்டுடைய வாசலில் வந்து வண்டியை விடுறாங்க, லாக் பண்ணிவிட்டு அவங்க வந்து மேலே நடந்து போகிறாங்க. சாவி வந்து சச்சின் கொடுக்குறாரு பிரசாந்த் கிட்ட. மச்சான் நீ போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்துடுறேன், இப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. என்னடா இவன் கதவை ஓப்பன் பண்ண சொல்கிறான், சரிடா நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் அவங்க போகிறாங்க. போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. கதவை திறக்கும் போதே அளவுக்கு அதிகமான ஸ்மெல்லு, அதாவது சச்சின் மேலே எவ்வளோ ஸ்மெல் அடிக்குதோ அதை விட 4 மடங்கு ஸ்மெல்லு அவருடைய வீட்டுக்குள்ளே அடிக்குது. ஏய் என்னடா எப்பயுமே க்ளீனாக வச்சுப்பானடா வீடு, என்னடா இவ்வளோ நாற்றடிக்குது வீடுன்ட்டு கதவை திறக்கிறாங்க. திறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்ததுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே எதிரில் வந்து ஒரு பையன் இப்படியே மூஞ்சியை வந்து இப்படி மூடிக்கிட்டு, கையால் மூடிக்கிட்டு, காலை வந்து இப்படி க்ராஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டு, ஒரு பெட்ஷீட் உள்ளால போத்திக்கிட்டு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த பையனை பார்த்த உடனே, டே யாரா நீ, எப்படா பூட்டியிருந்த வீட்டில் இருக்கிற, யாரான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பையன் வந்து அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு. கண்ணை மூடிட்டு இப்படியே கண்ணை திறக்கிறானே, கண்ணை திறந்து அப்படின்றாருங்க. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. ஏன்னா உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தது யாருன்னா சச்சின் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சச்சின் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு தின்பண்டம் இருக்குது. அது என்ன தெரியுமா, அந்த நாய்க்கு வந்து சிக்கனை தின்னுட்டு தூக்கி போட்டார்ல அந்த எலும்பு, அந்த எலும்பு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 3 சிக்கன் லெக் பீஸும் அங்கே இருக்குது. டேய் இது ஒரு 3-4 நாள் முன்னாடி நம்ம வீட்டில் சமைச்சு கொடுத்தானே, அதுதானே அது, அதே டப்பா தானே இது. ஆமாம், அந்த சிக்கன் லெக் பீஸை எடுக்கிறாரு, சிக்கன் லெக் பீஸை கடிக்கிறாரு, கறி நல்லா இல்லை அப்படின்னு தூக்கி போட்டு எலும்பு எடுக்கிறாருங்க. எலும்பை எடுத்து எலும்பு கடிக்கிறாருங்க. எலும்பை கடித்த உடனே இவங்களுக்கு ஒன்றும் புரியல, சச்சின் வெளியே இருந்தானே எப்படி உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி அப்படி எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா கரெக்டாக வண்டி இருக்கு இல்லையா, வண்டி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சச்சின் நின்றுக்கிட்டு இருக்காருங்க. நின்று அப்படின்னு சிரிக்கிறாருங்க. இந்த சிரிப்பை பார்த்த உடனே எல்லாருக்கும் உதறுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே கீழே பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்த சச்சின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓனாய் மாதிரி நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஓனாய் மாதிரி நடந்து வராருங்க. நடந்து வந்து மேலே பாயறாரு பாருங்க. பாயறதை பார்த்து பயந்து இந்த 5 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா பட்டுன்னு கதவை இழுத்து மூடிடுறாங்க. மூடிட்டு வாடா ஓடலாம் அப்படின்னு சொல்லி குடுன்னு ஓடுறாங்க. ஓடிட்டு கீழே போய் பார்த்தா சச்சின் இல்லை. அதை கீழே ஒரு சச்சின் இருப்பான் இல்லை. சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புடா, போகலான்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி ஃபாஸ்ட்டாக இந்த 5 பேரும் கிளம்புறாங்க. வண்டியில் 3 வண்டி எடுத்துன்னு சர்றன்னு கிளம்புறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓனாய் ஓடி வரும்ல, அந்த மாதிரி வந்து சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா 2 கை 2 கால் வச்சு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வர்றாரு. அப்படியே பயத்தில் அப்படியே உச்சகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு இவங்களுடைய ரூமில் போயிடுறாங்க. போயிட்டதுக்கப்புறம் டே என்னடா பண்ணுறது, யார்கிட்டயாவது சொல்லணுமேடா இதை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நண்பர்கள்கிட்டலாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரா பாபா மாதிரி, அவரை கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து சச்சினுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ சாவி இவங்க கிட்ட தானே இருக்குது. சாவியை வந்து போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அளவு நாத்தம். சச்சின் வந்து இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அப்படியே தலைகீழாக வெறும் கையில் நின்றுக்கிட்டு இருக்காரு. கால் வந்து மேலே இருக்குது. தலைகீழாக தண்டால் அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் செவுத்தில் சாஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காரு. சாஞ்சு நின்றுக்கிட்டு அப்படின்னு வந்து சிரிக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே அவர் சாமியார் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் தெரிஞ்சிருது இவருக்கு வந்து பேய் பிடிச்சிருக்குப்பா,
பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டான வேலைகளெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு வித மந்திரங்களெல்லாம் சொல்லி பூஜையெல்லாம் அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுங்கப்பா கொஞ்சம் அப்படின்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. சச்சினை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேப்பிலெல்லாம் வச்சுருந்தாராங்க. வேப்பிலெல்லாம் 2 சைடு போட்டு சச்சினை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதே இடத்துல உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்ச உடனே சச்சினுடைய ஆக்ரோஷம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்படியே என்னை விடு என்னையும் பிடிச்சி வச்சிருக்கேன், என்னை விடு அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறாரு. சவுண்டு இவருடைய சவுண்டை கேட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்துடுறாங்க. என்னப்பாச்சு ஏதாவது தப்பு கிப்பு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லாண்டி அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே வந்து சாட்சியாக இருக்கிறாங்க. சரிப்பா நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்காங்க. அந்த சாமியாரும் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த பேய் ஓட்டும் சடங்குகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படி சடங்குகள் பண்ணும்போது அவரும் சொல்கிறாரு, யார் நீ, ஏன் இவனை வந்து பிடிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. சச்சின் வந்து வாயை திறந்து பேசுகிறாருங்க. இப்போ எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா சச்சின் ஆம்பளை வாய்ஸில் பேசல, பொம்பளை வாய்ஸில் பேசுகிறாரு. என் பேர் சுந்தரி அப்படின்றாரு. சுந்தரியா, என்னம்மா சச்சின்லேருந்து சுந்தரி ஆகிட்ட அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் ஒரு பேக் ஸ்டோரி வந்து தெரிய வருது. இந்த சுந்தரி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்காலிட்டியில் தான் வாழ்ந்து வந்தாங்க. சுந்தரி அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்து வீட்டாரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுந்தரி யாருன்றது தெரியும். ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சச்சின் இப்போ வாழ்ந்து வரார்ல அந்த வீட்டுடைய ஓனருடைய பொண்ணு தான் சுந்தரி. ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்கு. அந்த பையன் எங்கே படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அந்த காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். இவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்களே அதே காலேஜில் தான் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். 2 பேரும் டீப்பான ஒரு லவ். ஆனால் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸுக்காக வந்து இவங்க கிட்ட பழகிட்டு இருந்திருக்கான். ஆனால் இவங்க ட்ரூவாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் இந்த சுந்தரி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை இன்னொரு பொண்ணு கூட பார்த்துடுறாங்க. இதை பார்த்த உடனே மனம் வலி தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கிறாங்க. எங்கே இறந்து போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க அந்த 1 பெட்ரூம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த 1 பெட்ரூம் ஹவுஸுக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனர் வந்து இருந்திருக்காரு. அந்த வீட்டில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அங்கே தான் அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறையா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நடக்கிறதுனால ஸோ அவங்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த வீடை மட்டும் வாடகை விற்றுருக்காங்க. அந்த வீடு வந்து பூட்டப்பட்ட நிலையில் தான் இருக்குது. அதாவது மந்திரிச்சு அந்த கயிறெல்லாம் போட்டு பூட்டி தான் வச்சுருக்காங்க அந்த வீட்டை. சரி, அப்படி இருக்கும்போது எப்படிடா அந்த சுந்தரியோடைய ஆன்மா சச்சினுக்குள்ளே போச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கே தாங்க ஒரு ட்விஸ்டே வருது. அந்த பொண்ணுக்கு சிக்கன் லெக் பீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சச்சின் வந்து கரெக்டாக அந்த சிக்கன் லெக் பீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டாருங்க. எங்கே சாப்பிட்டாரு? பார்க்கில் சாப்பிட்டாரு. உண்மையிலேயே அந்த பார்க்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா அந்த 2 பெஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த 2 பெஞ்சில் தான் மாறி மாறி அந்த சுந்தரியும் சுந்தரியோடைய லவ்வர் அந்த பையன் இருக்கான் இல்லையா, 2 பேரும் மாறி மாறி அந்த 2 பெஞ்சில் தான் உட்காருவாங்களாம். ஸோ அந்த 2 பெஞ்சில் யார் உட்கார்ந்தாலுமே அவங்களுக்கு நிறைய அமானுஷமான நிகழ்வுகளால் நடந்திருக்கு. இது இந்த லொக்காலிட்டியில் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சச்சினுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த பெஞ்சில் போயிட்டு உட்காந்து இவர் வந்து அந்த சுந்தரிக்கு பிடிச்ச சிக்கன் லெக் பீஸையும் சாப்பிட்ருக்காரு, நாய்க்கும் தூக்கி போட்டிருக்காரு. நாயோடைய கண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது இந்த இடத்துல ஆன்மா இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும் இல்லையா, விலங்குகள் வந்து ஃபீல் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த ஃபீல் பண்ணி தான் பயந்து அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா இவரை காப்பாற்றுறதுக்காக ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மாதிரி குலைக்கிற மாதிரி ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து எழுந்து போ அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை பிடிக்காமல் அந்த நாயை வந்து தரன்னு வாழை பிடிச்சா இழுத்துட்டு போயிருக்கான் இந்த ஆன்மா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யாரோடைய வாயில் கேள்விப்படுறாங்கன்னா சச்சினுடைய வாயிலிருந்து வெளியே வருது வார்த்தைகளாக. அதுலேயும் குறிப்பாக ஒரு பெண்ணுடைய குரலில் வார்த்தைகளாக வெளியே வருதுங்க. இதெல்லாம் கேட்ட உடனே அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்மா கிட்ட பேசி இல்லைம்மா உன்னுடைய லைஃப் வந்து முடிஞ்சிருச்சு, உனக்கு என்னென்ன பண்ணணும், உன்னுடைய ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு ஒரு சில பூஜைகள் எல்லாம் இருக்குது, எல்லாமே பண்ணுறோம், நீ வந்து ஃப்ரீயாக விட்டுடு, இந்த பையனுடைய வாழ்க்கையை வாழ விடு, இந்த பையனுடைய வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணாத அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அந்த ஆன்மா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரி எனக்கு சிக்கன் லெக் பீஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்க, நான் சாப்பிட்ணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க. போயிட்டு கடையில் சிக்கன் லெக் பீஸை வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. சிக்கன் லெக் பீஸை சாப்பிட்டு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்தவர் தான் சச்சின். எழுந்த உடனே செம கற்றுறே, என்னடா வீடெல்லாம் இவ்வளோ குப்பையாக இருக்குது, இவ்வளோ நாத்தறியுது, அறிவு கட்டவங்களா, வீடை க்ளீன் பண்ண மாட்டிங்களா? இவனுங்க பிரசாந்த் வந்து சைடில் நின்று யார், நாங்கள் க்ளீன் பண்ணோம், இதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம், கொய்யால சா வச்சிருவேன், வா க்ளீன் பண்ணுவோம், வா என்ன பண்ணுறது, தலையெழுத்து, நண்பனாக ஆகிட்டனே வா அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் 6 பேர் இருக்காங்களா, 6 பேரும் வந்து சேர்ந்து வீடை வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக மச்சான் நான் சிக்கன் வாங்கின்னு வரேன்டா, சமைச்சு தரட்டா அப்படின்னா, சிக்கனா
ஆளை விட்டுறா சாமி, இன்னிலேருந்து நாங்கள் குடிக்கிறதும் இல்லை, சிக்கனை சாப்பிட்றதும் இல்லைடா, அதுலேயும் குறிப்பாக நீ இருக்கும்போது நாங்கள் சிக்கனை சாப்பிட மாட்டோம், இந்த வீட்டில் நாங்கள் சிக்கனை சாப்பிட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தவங்க தான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகவும் இல்லை, சச்சினோட கையால் சிக்கனை சாப்பிடவும் இல்லை. சிக்கனை சாப்பிடாம வேறு என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் லெக் பீஸ் தானே சுந்தரிக்கு பிடிக்கும், மட்டன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் மட்டனை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நிகழ்வாக இருந்தது. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க, இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.